சின்ன பிள்ளைகளை இஹ்லாஸோட வளங்க. இபாதத் செஞ்சா மறைச்சு செய்யுங்க, வணக்கங்களை மறைச்சு செய்யுங்க, பிள்ளைகளை இஹ்லாஸ படிச்சு கொடுங்க. சின்ன பிள்ளைகளையும் நீங்க அழிவை நோக்கி நீங்க அழிவா அவங்களுக்கு கொடுக்குறீங்க. எப்படி அழகா புள்ள 5 வயசு பிள்ளையா நல்ல ஃபர்தா எல்லாம் போட்டு தப்பு கிடையாது, நீங்க பழக்குங்க. அந்த பிள்ளைய கொண்டு வந்து ஒரு வீடியோ எடுக்கிறது, வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறது, போயிட்டோன்னே பாப்பா மகளும் சேர்ந்து விடிய 4 பேர் லைக் பண்ணிக்கிறாங்க, மாமி கமெண்ட் பண்ணிக்கிறாங்களா, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப் எடுத்து போடுறது. அவங்கள குடும்பங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் பாத்தீங்களா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த புகழ்ச்சிக்கு அடிமையாகுவாங்களே தவிர ஒழுக்கமாக இஹ்லாஸோட வளர்க்கப்பட மாட்டாங்க. இப்ப அந்த பிள்ளைக்கு வேலையில என்ன, எங்க போனாலும் ரைட். இப்ப கொஞ்ச நாள்ல அது குறையும் பொழுது, அதுக்கு எதிராக யாராவது நெகட்டிவா சொல்லுகிற பொழுது மனசு உடனே ஸ்ட்ரெஸ் ஆகி மன அழுத்தத்துக்கு ஆளாகி பெரிய பிரச்சனை ஆகும். அதுக்கப்புறம் உளவியல் நிபுணர்களை தேடி போயிட்டு இருப்பாங்க, உளவுத்துறை ஆலோசகர்களை தேடி போயிட்டு இருப்பாங்க. அப்ப சின்ன பிராயமா இருந்தாலும் அந்த பிள்ளைகளை சித்திரவதைப்படுத்தாதீங்க. அதே மாதிரி அந்த பிள்ளைகளை கொண்டு காட்டி வாப்பா அம்மா சேர்ந்து பாத்தீங்களா இப்படி யூடியூபுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாமே என்ன ரைட், என்ன எத்தனை பேர் லைக் பண்ணணும், எத்தனை பேர் கமெண்ட் பண்ணணும், எத்தனை பேர் இதை ஷேர் பண்ணணும். இன்னைக்குள்ள பெரிய ஃபித்னா அது. அப்ப என்ன பிள்ளைகளுக்கு நீங்க தொழுறீங்களா, அல்லாஹ்க்கு மட்டும் தொழுங்கம்மா, நீங்க சதக்கா கொடுக்குறீங்களா, அதை பாப்பா மகன் போகுது பிள்ளைக்கு சொல்றது 10 ரூபாய் கொடுத்துருவான். இவர் பின்னாலே வீடியோ எடுத்து பாத்தீர்களா எனது பிள்ளை அல்லாஹ்வுக்காக தர்மம் செஞ்சது Facebookல போடுறது, பிள்ளைக்கும் சொல்றது இது Facebookல வந்திருக்கு, கீழே யார் எத்தனை பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க, அந்த வெப்சைட்ல போடுறாங்களா இங்க போடுறாங்களா அதை ஷேர் பண்றது. இது என்ன, இது பிள்ளைய சிறு பிராயத்திலிருந்து முகஸ்துதிக்கு பழக்காதீர்கள். சிறு பிராயத்திலிருந்து விருப்புகளுக்கு நீங்க ஒருத்தர் பாராட்டணும் ஏக்கத்தை கொடுக்காதீர்கள். இதெல்லாம் அழிச்சிரும். நாங்க பழகின பிள்ளைகளுக்கும் கொடுக்கிறோம். எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிக பயங்கரமான ஒரு நோய், இது அழிவினுடைய ஒரு அடையாளம். அதே மாதிரி தான் ஒரு மனிதன் ஹவா மனோ